ஹாய். இந்த கோடையில் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் தேங்காய் உடச்சி போடுற ப்ராசஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம தை மாதமே நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். மழை நேரத்தில் கொட்டி கிடக்கிற தேங்காயெல்லாம் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அதை நம்ம போட்டிருக்கணும். பட் இந்த வாட்டி மழை நேரத்தில் நிறைய தேங்காய் சுற்றி உள்ள திருட்டு போயிடுச்சு. தேங்காய் மழை நேரத்தில் எங்களுக்கு தேங்காய் சேரவே இல்லை, கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ மரம் சுத்தம் பண்ணுறோன்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து பறிச்சு, இன்னும் வீட்டு மரம் பறிக்கல. வீட்டில் ஒரு 7-8 மரம் இருக்குது, அதுலேயும் இன்னும் காய் பறிக்கல. அதுவும் பறித்து போட்டிருந்தோம்னா இன்னும் நொம்பி போயிருக்கும். கொடையோட ஃபஸ்ட்டு வேலை நமக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதை அடுத்தது இந்த ஷிஃப்ட் காய்ச்சி இறக்கிடுவோம். போன வாட்டி போட்டது எண்ணெய் முடிகிற தருவாயில் இருக்குது. போன வாட்டி 250 லிட்டரு காய்ச்சினேன். இப்போ இது முடிய போகுது. அதனால் நம்ம இப்போ இதை ரெடி பண்ணவும் அது முடியவும் சரியாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க்கு தான், பட் கொஞ்சம் கடினமான வேலை. இப்போ தேங்காவை உரித்து இந்த நாரெலாம் எடுத்து கொடுக்குற வரைக்கும் தான் ஆட்கள் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் உடைக்கிறது இந்த வாட்டி என்னென்னா நான் தம்பியை கூட உடைக்க விடலை. ஏன்னு கேட்குறீங்களா, அந்த உரிச்சு கொடுத்தவர் குடுமியெல்லாம் எடுத்துட்டாரு. குடுமி இருந்துச்சுன்னா குடுமியை பிடிச்சிட்டு ஒரே வெட்ட சரியாக இருக்கும். அதுவே கொஞ்சம் ரிஸ்க் தான். குடுமி பிக்கிற வேலை உங்களுக்கு மிச்சமான குடுமி எடுத்து வச்சோன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கு ஒரு செட்டப்லாம் வச்சு நானே வெட்டினேன். தம்பியை விடலை, அவங்க கையில் கீழே போட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உடைக்க விட மாட்டேன், நானே உடைச்சி நானே தூக்கிட்டு இதுக்கு பிறகு இது காய வச்சு சரக்காக்கி எடுக்கிற வரைக்கும் வேலையாட்கள் நான் உள்ள விட மாட்டேன். ஏன்னு கேட்குறீங்களா, அனுபவங்கள் அவ்வளோ அனுபவங்கள் இருக்குது. எப்படி போகுதுன்னே தெரியாது. கொப்பரை இவ்வளோ கொப்பரையால்னா 2 கிலோ கொப்பரை போயிடும். அப்போ அது நமக்கு என்ன லாஸ் ஆகும். நீங்கள் என்ன பண்ணாலும் எத்தனை 10 கேமரா வச்சாலும் காணா போகும். அதை தடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால இதுக்கு பிறகு யாரையும் உள்ள விட மாட்டேன். இந்த தேங்காயை கொப்பரையாக்கி கொண்டு போய் நானே என் கைப்பட ஆட்டி கொண்டு எண்ணெயாக வச்சு அந்த எண்ணெயை 10 நாள் காய வைப்பேன். அந்த காய வச்சு அதை எண்ணெய் காய்ச்சி அதை ஆயிலாக்கி எடுத்து உள்ற வைக்கிற வரைக்கும் வேலையாட்கள் உள்ற விட மாட்டேனா. இது ஒரு ப்ராசஸ் நான் பண்ணுவேன். இது பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ இந்த ஹேர் ஆயில் அப்படிங்கும்போது அந்த ஹேர் ஆயிலில் வாங்குறப்போ நீங்கள் நிறைய பேர் என்கொயரிஸ் நிறைய போடுறீங்க. என்ன கேட்குறீங்க அப்படின்னாக்க, முடி கொட்டுறது நிற்குமா, முடி வளருமா, இளநரை மாறுமா, சொட்டை தரையில் முடி முளைக்குமா, முடி அடர்த்தி ஆகுமா, முடி நொறுங்குது, நிறைய கேட்குறீங்க. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ இப்போ முடி கொட்டுது அப்படின்னா உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லைன்னு அர்த்தம். ஒன்று, இப்போ முடி கொட்டுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இப்போ முடி ஏன் கொட்டுது அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடு ஒன்று. அடுத்தது பொல்யூஷன், அழுக்கு, ஆயில் புகை, மண்ணு தூசி. டெய்லி தலை குளிக்கிறோமா, ஜென்ஸ் கூட முடி கொஞ்சமா இருக்கும், தலை அலசிடுவாங்க. ஆனால் லேடிஸ் வீக்லி ஒன்ஸ் தான் தலைக்கு ஊத்திப்பாங்க. அடுத்தது அந்த பொல்யூஷன். இன்னொன்று டிப்ரெஷன், கோவம், ஆங்கர், இது எல்லாமே முடி கொட்டும். அதே மாதிரி பை ஜீன், அந்த ஜீன்லையும் இருக்கு முடி எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடுத்ததா முடி நொறுங்கிறதும் ஊட்டச்சத்து குறைபாடு தான். அதே மாதிரி இளநரை மாறுமான்னு கேட்குறீங்க. இது பற்றி ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் கொண்டு ஒரே பாயிண்ட்ல கனெக்ட் பண்றீங்க. இது எல்லாமே இந்த ஒரு எண்ணெயில சரியாகுமா அப்படின்னா அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ஹேர் ஆயில் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு நான் ஒரு விஷயம், நான் ஒரு நாள் தலை காய வச்சுக்கிட்டு இருக்கும்போது தம்பி ஒரு வீடியோ எடுத்திருந்தாங்க. பின்னாடி எனக்கு above 50 ஆகுது. என்னோட அந்த ஹேர் நீங்க பாருங்க, நிறை இருக்கு. என்னோட ஏஜுக்கு நிறை வந்துருச்சு. அதை மாத்திக்கணும்னு நான் முயற்சி பண்ண மாட்டேன். அது அந்த ஏஜுக்கு அந்த நிறை இருக்கும். இன்னொன்னு அந்த அடர்த்தி, திக்னஸ் பாருங்க. அதுல 2 வாட்டி நான் ஃபுல்லா முடி இறக்கியிருக்கேன், மொட்டை அடிச்சிருக்கேன். 28 வயசுல ஒரு வாட்டி மொட்டை அடிச்சேன். அதுக்கு பிறகு ஒரு 34 35 ஒரு வாட்டி மொட்டை அடிச்சிருக்கேன். 2 வாட்டி மொட்டை அடித்து வளர்ந்த முடியது. முன்னாடி எல்லாம் சிக்கா போயிடும். அதாவது முடி என்னால பராமரிச்சுக்க முடியல. அதான் உண்மை. என்னோட ஹேர் ஆயில் தடவிக்குவேன். அதான் அதுமே ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி 4 நாளைக்கு ஒரு வாட்டி தான் தடவ முடியும். வேலைன்னு இந்த தலை கொண்டை போட்டாக்க ஒரு 4 நாள் ஆகும் அது அவுக்கிறதுக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு வாட்டி தலையை பின்னிட்டேனாக்கா அதுக்கு பிறகு அது ஒரு 4 நாள் கழிச்சு தான். என்னோட வேலைகள் நீங்க பாக்குறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல என்னோட முடி பாருங்க அதுல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஜீன், எங்க அப்பா வழியில முடி நரைக்காது யாருக்குமே. எங்க அம்மா வழியில எல்லாருக்கும் முடி பயங்கர லெங்த், நல்ல திக்னஸ் இருக்கும். அந்த வகையில எனக்கு இருக்கு, முடி நிறைய இருக்கு. ஒரு விஷயம். இன்னொன்னு, சாப்பாடு நல்லா ஹெல்த்தியா சாப்பிடணும். ஹெல்த்தியா சாப்பிட்டோம் அப்படின்னா கொட்டாது. அடுத்தது டிப்ரெஷன் இல்லாம இருக்கணும், வெயில்ல ரொம்ப போகாம இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க அதை எல்லாத்தையும் சேர்த்து கேட்காம இப்ப பொதுவா ஒரு ஹேர் ஆயில் போட்டோம் அப்படின்னா இவ்வளோ பிரச்சனையும் எனக்கு இருக்கு. ஆனா எனக்கு ஒரு அளவு முடி மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா எனக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும். பாருங்க, நம்மளோட ஹேர் ஆயில் என் வயசுக்கு 50 வயசுக்கு மேல முடி வளருமா அப்படின்னா வளரும். பாருங்க, முடி வளர்ந்துகிட்டே இருக்கும். எனக்கு இது வளர்ந்துகிட்டே இருக்கும். இதுதான் நம்மளோட ஹேர் ஆயிலோட ஸ்பெஷாலிட்டி. முடிஞ்ச வரைக்கும் அந்த ப்ரொபோசிஷன், எது கூட போடணும், எது கம்மியா போடணும், எது கரெக்டா போடணும், இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய பாரம்பரியத்தில் வந்தது. என்னுடைய தாத்தா வகையில் எனக்கு கிடைச்சது. என்னுடைய அம்மா வழி கொள்ளு தாத்தா சுவாமி மலையில் சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சித்த வைத்தியர்.
இருக்கிறவங்க அவங்களோட ஜென்ரேஷன்னா அப்படிங்கும்போது அந்த வகையில் எனக்கு நிறைய வந்து எனக்கு பொக்கிஷங்கள் மாதிரி நிறைய விஷயம் கிடைச்சிது. அந்த மாதிரி கரெக்டாக எல்லாத்தையும் சேர்த்து நம்ம செய்யும்போது அந்த கேச வளர்ச்சிக்கு நிறைய பேர் சொல்லுவீங்க, அம்மா எனக்கு முடி கொட்டுறது நின்றுச்சு சொல்கிறீங்க, எனக்கு முடி இப்போ வளருது சொல்கிறீங்க, அம்மா நரை கூட மாறுது சொல்கிறீங்க. சின்ன வயசாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த நரை மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எங்கிட்ட ஹேர் ஆயில் வாங்கிட்டு நம்ம கேட்கும்போது அவங்களுக்கு வந்து சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோம். சொல்லி கொடுக்கும்போது அந்த இளநரை கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒவ்வொருவருக்கு ஒரு விதமான பிரச்சனை, அந்த ஒரு விதமான பிரச்சனைக்கு ஒரு விதமான தீர்வு, எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றது நம்மளோட ஹேர் ஆயில். சரிங்களா? எங்க அக்காவுக்கு முடி நிறையா இருக்கும். எங்க பாட்டி இறக்கும் போது அவங்களுக்கு 100 இயர்ஸ், எங்க அம்மாச்சி அவங்களுக்கு ஃபுல்லி ஒயிட் ஹேர், அப்படியே வெள்ளி மாதிரி தகங்கும், இவ்வளோ நீளம் இருக்கும் அவங்களுக்கு. அவங்க இறக்கும் போது அவங்களுக்கு இவ்வளோ முடி இருந்துச்சு. அது மாதிரி நம்மளோட பை ஜீன் வைஸ் பாரம்பரியமும் இருக்கு. அதனால நம்மளோட ஹேர் ஆயில் முக்கால்வாசி பிரச்சனைகளுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க. அதோட சேர்த்து நம்மளோட உணவு பழக்க வழக்கம், அதே மாதிரி நம்ம வெளியில போயிட்டு வர்றது, நம்மளோட முடியை பாதுகாத்துக்கிறது, டெய்லி எண்ணெய் வைக்கணும். டெய்லி எண்ணெய் வச்சு நம்ம வந்து நல்ல ஒன்று மார்னிங் வைங்க, இல்லை ஆஃபீஸ் போகும்போது எண்ணெய் வலிஞ்சிக்கிட்டு போக முடியாது அப்படின்னீங்கன்னா ஈவினிங்கில் வைங்க. நைட்டு தூங்க போகும்போது நல்லா எண்ணெய் தடவிட்டு தூங்குங்க. இப்படி வந்து நம்ம தலைக்கு வந்து அந்த தேவையான எண்ணெய் சத்தை கொடுத்துட்டே இருக்கணும். இது வந்து என்ரிச்டு ஆயில். இதில் வந்து அவ்வளோ ஊட்டச்சத்தான கேச வளர்ச்சிக்கான அவ்வளோ விஷயங்களையும் நம்ம அதில் சேர்க்குறோம். அப்படிங்கிறப்போ நிச்சயமாக இது கேச சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை கொடுக்கும், சப்போர்ட் பண்ணுங்க.